நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு நீங்களாக தான் இருக்கணும். உங்களோட எனர்ஜியும் உங்களோட கைண்ட்னஸும் உங்களோட குட்னஸும் மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட நெகட்டிவிட்டி தான் உங்ககிட்ட இருக்கும். அவங்களோட டாக்ஸிசிட்டி தான் நீங்கள் பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை யாருமே பேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு யாரும் தோல் சாஞ்சி ஒரு ஆறுதல் சொல்லலாம். சரி, நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவங்களை வெளியில் கொண்டு வரலாம், அட்லீஸ்ட் வெளியில் ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க வேணாம், உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு கூட நின்று கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா you need to come out of this, பிகாஸ் அது உங்களை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன கொண்டு போயிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப லோ வைப்ரேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லாஸ்ட் ஆகிடுவீங்க. அதிலே வந்துட்டு லைஃபே இப்படி தான், எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபைனலி இதுதான் அந்த டைம், நீங்கள் வந்துட்டு வெளியில் வரதுக்கான ஒரே டைம் இதுதான். இதுக்கப்புறம் யாரையும் ப்ளீஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களோட வேலிடேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களோட வேலிடேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இருக்கணும். ஸோ மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து தேவையே இல்லை. அவங்க பிரச்சனை அவங்களது, உங்கள் பிரச்சனை உங்களோடது. சரியா? ஸோ அடுத்தவங்க ப்ராப்ளம்ஸாக உங்கள் ப்ராப்ளம்ஸாக நினைக்காதீங்க. அவங்கள டீல் பண்ணிப்பாங்க. அவங்க ப்ராப்ளமாக இருக்கட்டும், அவங்க விஷயம் அவங்க டீல் பண்ணிப்பாங்க. உங்களோட மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எனர்ஜியை மற்றவங்களுக்கு சும்மா தூக்கி கொடுக்காதீங்க. அது ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம். லைக் இங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு கரன்சி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், பணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் அதை வந்துட்டு ஒரு சேக்ரட் எனர்ஜி, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாரையும் அலோவ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மினிமமாக ஒரு சின்ன ஸ்மால் சர்க்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன ஃபார் மை லவ்டு ஒன்ஸ் ஐ வுட் ஸ்பெண்ட் மை எனர்ஜி, மை டைம், அது எல்லாமே நான் கொடுக்க ரெடி. பட் வந்து எனக்கு வந்து தேவையில்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் என்னை ட்ரெயின் பண்ணுற பீப்புள் என்னோட லைஃப்பில் இருக்க தேவையில்லை. நான் டைமும் கொடுக்க மாட்டேன், அவங்ககிட்ட ஆர்கியூவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ ஒன் மோர் திங், சில பேர் எதனால் வந்துட்டு எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லணுன்னா சில பேர் வந்துட்டு தேவையே இல்லாமல் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அன்சாலிசிட்டட் ஒப்பீனியன் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பேசி ரிப்ளை பண்ணி ஆர்கியூ பண்ணி ஒரு ஃபைட் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ்க்கெலாம் நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க, வேல்யூ பண்ணாதீங்க.